என்னுடைய தோட்டத்தில் விளையிற விளைபொருட்களையே நான் வந்து மதிப்பு கூட்டுறேன். நம்மளுடைய விளைபொருட்களை நம்ம மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தினா மட்டும்தான். தேங்காயை உடைச்சு காய வச்சு கொப்பரையை எடுத்து எண்ணெயை ஆட்டி விற்கும் போது அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானம் ஒரு விவசாயிக்கு கிடைக்குதுங்க. அதுதான் பொதுவாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், வேலை பார்க்குறதுக்கு வேலை பார்க்கணும், ரிட்டையர் ஆகிற காலத்துலையோ இல்லைன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஊருக்கு வெளியில் சிட்டிக்கு வெளியில் போயிட்டு நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிலம் வாங்கிட்டு நிலத்துக்குள்ளே ஒரு வீடு கட்டிட்டு நமக்கு தேவையான நம்மளே உற்பத்தி பண்ணி சாப்பிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் ஆசை நிறைய பேர் இருக்கும். ஆனால் நிறைய பேரால் அதை சாத்தியப்படாது நிறைய காரணங்களால். இன்னைக்கு நம்ம மைத்திலி ரங்கநாதன் அவங்கள பார்க்க வந்திருக்கிறோம். ஒரு அழகான ஒரு 10 ஏக்கரில் ஒரு தோட்டம் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வீடு, தென்னந்தோப்பு, வாழை, மஞ்சள், அது போக வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. ஒரு செல்ஃப் சஸ்டைனபிளான லைஃப், ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம். நான் வந்துங்க திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தொங்குட்டிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் என்னோட தோட்டம் இருக்குது. என்னோட தோட்டம் வந்து ஒரு 10 ஏக்கரா இருக்கும். தென்னை மரம் வச்சிருக்கேன், என்ன வாழை வச்சிருக்கிறேன். அப்பப்போ அந்த மஞ்சள் போடுவோம், வெங்காயம் போடுவோம். எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் மஞ்சள், வெங்காயம், காய்கறிகள், தக்காளி, மிளகாய் அதெல்லாம் தான் எங்க ஊர்ல வந்து ஒரு முக்கியமான பயிரா இருக்குது. நான் மஞ்சள் ஹார்வெஸ்ட் என்னோடது அறுவடை முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா மஞ்சள்ல வந்து நான் மதிப்பு கூட்டுறேன். மதிப்பு கூட்டி அது ஒரு பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு விவசாயி வந்து விவசாயி மட்டும் பண்ணா நார்மல் லைஃப் தான் லீட் பண்ண முடியும். அதையும் தாண்டி நம்ம வந்து வாழணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளுடைய விளைபொருட்களை நம்ம மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தினா மட்டும்தான். விவசாயியுமே வியாபாரி ஆனாதான் இப்பத்த காலகட்டத்துக்கு வந்து வாழ முடியும். அப்படிங்கிறதுனால என்னுடைய தோட்டத்தில் விளையிற விளைபொருட்களையே நான் வந்து மதிப்பு கூட்டுறேன். தேங்காயை வந்து நான் கொப்பரை பண்ணி ஒரு தரமான தேங்காய் எண்ணெய் வந்து நான் மக்களுக்கு கொடுக்குறேன். மஞ்சளையும் அப்படிதான், மஞ்சளையும் காய வச்சு பவுடர் பண்ணி ஒரு தரமான மஞ்சளா அப்போ ஸ்டாக் வைக்காம மருந்துக்கள் இல்லாம பூச்சிக்கொல்லிகளோ பயன்படுத்தாம தான் என்னுடைய விவசாயம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நான் வந்து அதை பண்ணிட்டு இருக்கிறேன். தென்னை வந்து எனக்கு வந்து ஒரு 380 மரம் இருக்குதுங்க. இப்போ வந்துங்க தென்னை மரத்துக்கு வந்து ட்ரிப்பு போட்டிருக்கிறோம். ரெயின் கன் என்னத்துக்கு அப்படின்னா நீங்கள் சில சமயத்தை தென்னைக்குள்ள ஊடு பயிர் பண்ணலாம், பயிர் வகைகள் பண்ணலாம். பச்சை பயிர், மஞ்சள், கொள்ளு அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போடும்போது அந்த ரெயின் கன் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு தண்ணி பாயறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். நீங்கள் இப்படியே விதைச்சு விட்டு போட்டு இந்த ரெயின் கன்னை போட்டு விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே வளர்ந்துரும். பயிர் வகைகள் வந்து நம்ம பயிர், உளுந்து, தட்டைப்பயிறு அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவை போக அந்த வேர் முடிச்சுகளில் வந்து நிறைய வந்து இந்த நைட்ரஜன் நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே உழவு ஓட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த தென்னை மரத்துக்கு அது ஒரு நல்ல உரமாயிரும். இது வந்துங்க தென்னை மரத்தில் வந்து வெள்ளை சுருளின்னு இருக்கும். ஓலையில் வந்து அடியில் தான் நிறையா இருக்கும். காய்ப்பு திறன் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அது வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கும்போது நம்ம அதுக்கு வந்து மருந்தடிக்காமல் நம்ம வந்து ஆர்கானிக்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அக்ரி யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களுக்கு இதை கைட் பண்ணாங்க. எல்லோ கலர் நீங்கள் லைட்டும் வைக்கலாம். இது நாங்கள் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறக்காக இதை வச்சுட்டோம். ஏன்னா எல்லோ கலர் அந்த பாலி பேப்பரில் விளக்கெண்ணெயை தடவி இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா நைட் சமயத்தில் தான் அதெல்லாம் வெளியே வரும். அந்த வெளியே வரும்போது இதில் ஒட்டி இருக்கும், நம்ம அதை பார்க்கலாம். இப்போ வெள்ளை சுருளி வந்து இப்போ கண்ட்ரோல் ஆயிருச்சு. ஒரு 55 நாளைக்கு ஒரு வெட்டு, அந்த காயெல்லாம் நல்லா முத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் 55 நாளைக்கு ஒரு வெட்டு போட்டோம்னா அந்த காயை வந்து நம்ம தோல் உரிச்சு தேங்காயை உடைச்சு காய வச்சு கொப்பரையா எடுத்து எண்ணெயை ஆட்டி விற்கும் போது அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானம் ஒரு விவசாயிக்கு கிடைக்குதுங்க. மேடம், தென்னையை பற்றி முழுவதும் காட்டுறீங்க, எப்படி மதிப்பு கூட்டுறீங்கன்னு. ஸோ உங்கள் தோட்டத்திலே வாழையும் ஒரு பகுதியில் இருக்குது. ஸோ வாழை என்னென்ன கிராப்லாம் போடுறீங்க, இதுலேருந்து எப்படி மதிப்பு கூட்டுறீங்க? வாழை வந்துங்க நான் வந்து நேந்திரன் போட்டிருக்கிறேன். இது வந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. நேந்திரன்லேயே வந்து நான் குவிண்டால் நேந்திரம் போட்டிருக்கிறேன். ஆர்டினரி நேந்திரனை விட இது வந்து 2 மாதம் இதுக்கு வந்து எச்சா. 8வது மாதத்துலேருந்து அந்த காய் அப்படியே திரண்டு நம்ம ஒரு 12வது மாதத்துல தான் அதனுடைய ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த நேந்திரம் காய் நல்லா திரண்ட காயை எடுத்து அதனுடைய ஸ்கின் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி நான் ட்ரையரில் வச்சுட்டு அதை பவுடர் பண்ணுறேன். சில பேர் ஹெல்த் மிக்ஸ்க்கும் வாங்கிக்கிறாங்க, சில பேர் காஸ்மெட்டிக் ஐட்டமுக்கும் வாங்கிக்கிறாங்க. ஸோ அந்த பவுடர் வந்து நான் நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்குறேன். ஒரு சீசன் சமயத்தில் வந்து விலை எச்சிருக்கும்போது நம்ம அப்படியே கொடுத்துடலாம். விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம அதை மதிப்பு கூட்டும்போது அதனுடைய மதிப்பு எச்சாகும் போது அது ஒரு உபரி வருமானமாக இருக்குது. இப்போ உங்கள் இடத்துல நீங்கள் மதிப்பு கூட்டுற ப்ராசஸ் நம்ம பார்க்க முடியலாமே, நீங்கள் உங்கள் சோலார் ட்ரையரில் பண்ணுறதோ? கண்டிப்பாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தேங்காயில் மதிப்பு கூட்டல். தேங்காய் எண்ணெய் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா யாரு எனக்கு ஆர்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் அதை ப்ராசஸ் பண்ணுவேன். முருங்கைக்கீரையில் சூப்பு. நான் நேந்திரம், நம்ம தோட்டத்திலேயே நேந்திரம் இருக்கு, நேந்திரம் வாழைக்காய் பவுடர். அடுத்தது மஞ்சளுங்க, இது நம்ம தோட்டத்து மஞ்சள் தான். இதெல்லாம் தான் என்னோட ப்ராடக்ட்டுங்க. இன்னும் யார் எது வேணும்னு கேட்டாங்கனாலும் முருங்கையில் எது கேட்டாலும் பண்ணலாம்.
கருவேப்பிலை பொடி கேட்டாங்களும் சில பேர் திடீர்னு வேணும்னு கேட்பாங்க. ஸோ ஒருத்தர் வேணும்னு கேட்டாலுமே அதுக்காக நம்ம மெனக்கெட்டு அந்த ஒருத்தருக்காகவும் பண்ணி கொடுக்குறேங்க. நான் வந்துங்க தேங்காயில் தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறேன். மஞ்சள் வந்து மஞ்சள் பவுடராக கொடுக்குறேன். தென் மஞ்சள் லாட்டைன்னு ஒன்று, பட்டை கிராம்பு அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி டர்மரிக் லாட்டைன்னு ஒன்று கொடுத்துட்ருக்குறேன். தென் முருங்கை இலையில முருங்கை கீரையில் வந்து சூப்பு மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க. அதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். வெறும் முருங்கை இலை மட்டும் இல்லை, முருங்கை இலை கூட ஸ்ப்ரவுட்டட் ராகி, கொள்ளு, கொத்தமல்லி, ஜீரகம், அந்த புளிப்பு சுவைக்காக வந்து நான் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணுறதில்ல, அமலா தான் ஆட் பண்ணுறேன். தென் இந்த நேந்திரம் வாழைக்காயை வந்து பவுடர் பண்ணி அது வந்து இந்தியா ஃபுல்லாகவே நான் அனுப்பி வச்சுருக்கிறேன். பண்ணை எல்லாமே நான் சுற்றி காட்டிட்டேன். கடைசியாக நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா எங்களுடைய கோழி பண்ணைக்குள்ளே வந்திருக்கிறோம். நான் வந்து நாட்டுக்கோழி வச்சுருக்கிறேங்க. 30-100 கோழிக்கு பக்கமாக இருக்கும். அதாவது இப்போ தான் மதிப்பு கூட்டல் பற்றி அப்படி வந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கால்நடைகள் தான், கோழி, ஆடு, மாடு, அதெல்லாமே தான். இதெல்லாமே வந்து எங்கள் அப்பாரெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது அப்போ சொல்கிறது, ஒரு தேவை வேணும் அப்படின்னா ஒரு கோழியை பிடிச்சி விற்றுக்கலாம், ஒரு ஆட்டை பிடிச்சி விற்றுக்கலாம். அதனால நாங்கள் சொல்கிறது என்னென்னா விவசாயிகளோட ஏடிஎம். ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஒரு 1000 ரூபா வேணும் அப்படின்னா 2 கோழி பிடிச்சி விற்றுக்கலாம், ஆடு கூட விற்றுக்கலாம். அதனால விவசாயிகளோட ஒரு ஏடிஎம் இது வந்து இந்த கால்நடைகள். இதுலேயும் உபரி வருமானம் வரும் நம்மளுக்கு. மார்க்கெட்டிங் பற்றி நிறைய தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ நாங்கள்லாம் கொஞ்சம் இந்த நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு நல்லா தெரியும் போது அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம். ஒரு பெண்கள், ஒரு இல்லத்தரசிகள் பார்க்குறாங்கன்னா உங்ககிட்ட தான் கற்றுக்கலான்னு வராங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? அவங்க வரவங்களுக்கு எப்படி மதிப்பு கூட்டுறீங்கன்னு சொல்லி தரதுக்கோ, அவங்களுக்கு ஒரு விற்பனை பொருள் தரதுக்கோ அந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணலாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். இப்போ தான் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு ஸ்கீமே கொடுக்குதே. ஒரு சின்ன சோலார் யூனிட் கூட அவங்க போட்டு வீட்லேயே பண்ணலாம். அவங்களுக்கு சின்னதாக அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் வந்து மசாலா ஐட்டம் நல்லா பண்ணுவாங்களா இருக்கும், வாங்கி அதுலேயே காய் வச்சு நீங்கள் மசாலா பொடி பண்ணி கொடுக்கலாம், ஊறுகாய் பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே ஒரு சின்ன யூனிட் சோலார் ட்ரையர் போட்டுக்கலாம். ரொம்ப நன்றி மேடம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விவசாயிகளுக்கும் நிறைய வாடிக்கையாளருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் ஒரு 2 வருடம் கழிச்சு என்னென்னலாம் ப்ராடக்ட் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன புதுமை பண்ணியிருக்கீங்க வந்து பார்க்கணும் ஆர்வமாக இருக்குது. கூடிய விரைவில் அடுத்த 2 வருடம் சந்திக்கலாம் மேடம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நன்றிங்க.